அதிமுக சார்பில் நியமிக்கப்பட்ட பிரச்சார குழு முதல் முறையாக அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை நடத்தி வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். வரக்கூடிய மக்களவை தேர்தலுக்கு அதிமுக பல்வேறு வகையில் தயாராகி வருகிறது. அந்த அடிப்படையில் தேர்தலுக்காக பணிக்குழு 4 பணிக்குழுக்களை நியமித்திருந்தது. தேர்தல் தொகுதி பங்கீட்டு குழு, பிரச்சார குழு, விளம்பர குழு, அதே போல தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு அப்படின்னு 4 குழுக்கள் நியமித்திருந்தாங்க. அந்த வகையில இன்றைக்கு காலையில் தொகுதி பங்கீட்டு குழுவில் இருக்கக்கூடிய 5 உறுப்பினர்கள் தொகுதி பங்கீடு தொடர்பாகவும் கூட்டணி கட்சிகளை இணைப்பது தொடர்பாகவும் ஆலோசனை மேற்கொண்ட நிலையில அடுத்த கூட்டமாக தேர்தல் பிரச்சார குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் முன்னாள் மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை, அதே போல கோகுல இந்திரா, அதே போல சிவபதி, முன்னாள் அமைச்சர்கள் சிவபதி, காமராஜ், செல்லூர் ராஜு, ஜெயக்குமார் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த மக்களவை தேர்தலில் எந்த மாதிரியான பிரச்சாரங்களை முன்வைப்பது, திமுக அரசினுடைய தோல்விகளை முன்வைத்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தை முன்வைக்க வேண்டும் அப்படிங்கறத முன்னிறுத்தி இந்த பிரச்சார குழு முதல் முறையாக நியமித்ததுக்கு பிறகு கூடி ஆலோசிக்கிறாங்க. அடுத்ததாக விளம்பர குழு கூட்டமும் நடைபெற இருக்கிறது. அந்த வகையில் 24 அதாவது இந்த ஆண்டு மக்களவை தேர்தலுக்கு பல்வேறு வியூகங்களை அமைத்து இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும். குறிப்பாக வாக்காளரிடம், பொதுமக்களிடம் திமுக அரசின் தோல்விகளை முன்னிறுத்தி இந்த பிரச்சாரத்தை முன்னிறுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு அஜெண்டாவை முன்வைத்து இந்த தேர்தல் பிரச்சார குழு ஆலோசித்து வராங்க. பாலவேல். நன்றி அபினேஷ், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.